ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு கடைக்கு போனேன். அதில் சீட்லெஸ் கிரேப்ஸ் கிடச்சிது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டு வந்தால் மேலே ஃபுல்லாக ஒரே அந்த கெமிக்கல் பவுடர், ஃபங்கஸ் அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் அதை கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒவ்வொன்றா அப்படி உதுத்து போட்டேன். அப்புறம் சாதாரண பைப் வாட்டரில் ஒரு வாட்டி அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டரில் மறுபடியும் ஒருக்க க்ளீன் பண்ணேன். அதுக்கு பிற்பாடு உப்பு எடுத்து அந்த கிண்ணத்தில் போட்டு நல்ல தண்ணி அதை பிடிச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் அதை சோக் பண்ண பிறகு தான் அந்த கிரேப்ஸை வந்து சாப்பிட்ற நிலைமைக்கு நம்மளால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. பரவாயில்ல, கொஞ்சம் மெனக்கட்டாலும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக அதை சாப்பிட முடியும். அடுத்தது மஸ்க் மெலன், மை லேட்டஸ்ட் க்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதோடய ஸ்மெல், அதோடய டெக்ஸ்சர், அதனுடைய வாசம், அதனுடைய டேஸ்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிரெயினில் அப்படியே ஒரு மயக்கத்தை தருது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அதை சாப்பிட பழக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ நீங்களும் லைஃப்பில் ஏதாவது நான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப பிடிச்ச பழமாக இருக்குது. அடிக்கடி வாங்கி சாப்பிட்றேன். அது மாதிரி பைனாப்பிள், அது உங்களுக்கு தெரியும், ஹார்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் அதை கட் பண்ணி எடுத்து பீஸெல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி எப்படி எந்தெந்த பழங்களை க்ளீன் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுட்டு க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க. மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரிலாக்ஸ்டிங்காக இருக்கும். லவ் யூ ஆல், பாய்.